மனத்தகத்தான் தலைமையிலான் வாக்கினுள்ளான் வாயார தன்னடியே பாடுந் தொண்டர் இனத்தகத்தான் இமையவர்தம் சிரத்தின் மேலான் ஏலென்ற தப்பாவான் இப்பார் செம்பொற் குணத்தகத்தான் நடுங்கொன்றை போதிலுள்ளான் பொறுப்புடையான் நெருப்புடையான் காற்றிலுள்ளான் கனத்தகத்தான் கைலாயத்து உச்சியுள்ளான் காலத்தினாதன் அவன் என் கண்ணுளானே. அடிமுடியும் நடுவும் இல்லாத அகன்ற பரம்பொருள் உளதென்று அறிந்திட்டாலும் கடிகமழ் மென்மலர் குதரும் பாங்கு அதற்கில்லை ஆதலால் ஏற்க மாட்டோம். இந்த பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, ஆண்டோர்களே, சான்றோர்களே, இந்த வாரம் அந்த கடவுள் வாழ்த்து 2 பாடலாக பாடிட்டேன். அது நீங்கள் ஏன்ற அச்சமோ அல்லது ஐயம் உங்களுக்கு ஏற்படலாம். இதனால வேற ஒன்றும் இல்லை. போன தடவை கங்காணி என்ற தலைப்பிலே ஒரு பதிவு செஞ்சேன். அதில் பழனியில் ஸ்தலபுராண பாடல் ஒன்று இருப்பதாகவும் அதனுடைய அர்த்தமும் சொன்னேன். எங்கும் நிறைந்திருக்கின்ற கடவுளை ஏன் நாம் உருவமாக செய்து வழிபடுகிறோம் அல்லது படமாக நம்ம வழிபடுறோம் இல்லையா? அது ஏன் என்ற காரணத்தை ஒரு ஸ்தலபுராண பாடல் சொல்லுதுன்னு சொன்னேன். அந்த ஸ்தலபுராண பாடல் இதுதான். அடிமுடியும் நடுவும் இல்லாத அகன்ற பரம்பொருள் உளதென்று அறிந்திட்டாள். அந்த இறைவனுக்கு அடிமுடி எதுவும் கிடையாது, ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெருள் சோதி. அப்படியாப்பட்டவன் என்ன பண்ணுறோம்? நம்ம ஏன் வணங்குறோம்? சிலையானா நம்ம வணங்குறதுக்கு உண்டான ஒரு உருவம் இருக்கணும். அந்த உருவம் இருந்தால் தான் நம்ம கண்ணெதிர்க்க நம்ம கண்பட வணங்க முடியும். வணங்குவதற்குரியதாக நாம் கடவுளின் உருவத்தை மாற்றிக்கொள்கிறோம். அதுதான் சிலைகளாக விக்கிரகங்களாக இருக்குது, வேற எதுவும் இல்லை. இந்த தெளிவை நான் சொல்லிவிட்டு, ஏன்னா போன பதிவில் இதை கொஞ்சம் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதனால் சிறிது நேரம் இந்த பதிவில் அதுக்காக எடுத்துக்கிறேன். அதுக்கான ஒரு கடவுள் வாழ்த்தாகவும் இதை பயன்படுத்தி கொள்ளலாம். அதுக்கான விளக்கத்தையும் நான் இப்போ தந்துட்டேன். இன்றைய தலைப்பு என்னென்றால் வேறொன்றும் இல்லை, நேர் எதிர்மறை. நேர் எதிர் மறை, நேர் எதிர் பாசிட்டிவ் மைனஸ் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி மறை என்பது ப்ளஸ் ஆர் மைனஸ்ன்னு சொல்கிறதுக்கு சொல்லுவோம். நேர்மறை எதிர்மறைன்னு தமிழ் சொல்லுவோம். அதே மாதிரி மறை என்ற பொருளுக்கு இன்னொரு பொருள் உண்டு. மறை என்ற சொல்லுக்கு இன்னொரு பொருள் உண்டு. என்னது? வேதம். அதுக்கு என்ன சம்பந்தம்? நேர் எதிர் என்பதற்கும் வேதத்துக்கும் என்ன சம்பந்தம்னு எல்லாருக்குமே ஒரு ஐயம் ஏற்படலாம். வேற ஒன்றும் இல்லை. நேர் எதிர் என்பது எல்லாத்துலேயுமே இருக்குது. அதாவது இந்த பிரபஞ்சம், இந்த உலகம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுக்கு என்ன பேர் தெரியுமா உங்களுக்கு? மிஸ்ர பிரபஞ்சம்னு பேர். விஸ்ரம் என்றால் இரண்டும் கலந்திருப்பது. என்னது கலந்திருக்குது? நேர்மறை எதிர்மறை, இன்பம் துன்பம், மேடு பள்ளம், இது போல பல விடயங்கள், இரவு பகல், இவ்வாறாக இரண்டாக கலந்திருக்கிறது. இதுதான் என்ன சொல்றாங்கன்னா மிஸ்ர பிரபஞ்சம் சொல்றாங்க. அது இல்லாமல் நம்ம அந்த தத்துவம் சைவ சித்தாந்த கருத்துப்படி சொல்லணும்னா அது பிரபஞ்சம் மிஸ்ர பிரபஞ்சம் ஏன்னு சொல்றாங்கன்னா, ஒரு மனிதர்கள் அடிப்படையில் அவர்கள் குணாம்ச அடிப்படையிலே நாம் சொல்ல வேண்டும் என்றால், நேர்மறையாக இருப்பவர்கள் குணங்களை கொண்டவர்கள், எதிர்மறையான குணங்களை கொண்டவர்கள். அல்லது நம்ம வெளிப்படையாக சொல்லணும்னா நல்லவர்கள் கெட்டவர்கள் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சொல்கிறோம். சாதாரண புரிந்து கொள்வதற்காக நல்லவர்கள் கெட்டவர்கள் சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி சொல்லலாம். அதுதான் நேர் எதிர்மறை. அது நல்லவர் கெட்டவர்லாம் எப்படி? பூமியில் உள்ள பாதி பேர் நல்லவர்கள் பாதி பேர் கெட்டவர்கள் அப்படியா? அப்படின்னா அப்படி கிடையாது. ஒரு மனிதர்களுக்குள்ளவே நல்ல எண்ணம் கெட்ட எண்ணம், நல்ல தன்மை கெட்ட தன்மை ரெண்டுமே கலந்திருக்கிறது. ஒரு மனிதருக்குள்ளே கலந்திருக்கிறது. அப்போ ஒருத்தர் நல்லவன் எப்படி சொல்கிறோம், ஒருத்தர் கெட்டவன் எடுத்து சொல்கிறோம் அப்படின்ற ஐயம் வரலாம் இல்லையா உங்களுக்கு? ஐயப்பாடு எப்படி? ஒருத்தர் நல்லவன் சொல்கிறோம்னா அவனிடத்திலே கெட்டதை விட நன்மையான விஷயங்கள் கூர்மைப்பட்டிருக்கிறது, நிறைவாக இருக்குதுன்னு அர்த்தம். அதிகமாக இருக்கிறது, கெட்டதை விட நல்லது அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். ஒருத்தன் கெட்டவன் ஏன் சொல்கிறோம்? அவனிடத்து கெட்ட எண்ணங்கள் அல்லது செயல்பாடுகள் அதிகமாக இருக்கிறது, நல்ல செயல்பாடுகளை விட கெட்ட செயல்பாடுகள் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். ஆகவே நல்லது கெட்டது என்பது பகுதி பகுதியாக மக்களிடம் பிரிந்து கிடக்காமல் ஒரு மனிதனுக்குள்ளவே பிரிந்து கிடக்கிறது, உறைந்து கிடக்கிறது. ஆனால் அதனுடைய கூர்மைப்படும் தன்மை, விகிதாச்சாரம் எந்த விகிதத்தில் இருக்கிறது என்பதை வைத்து அந்த மனிதனை என்ன சொல்றோம்? நல்லவன் நல்லது கெட்டவன் என்று நாம் வகைப்படுத்துகிறோம். சிலர் அந்த கெட்ட தன்மையோ அல்லது நல்ல தன்மையோ வெளிப்படையாக சொல்லாத மாதிரியும் மறைக்கலாம். சிலது செய்கிற நல்லதையும் மறைக்கலாம், கெட்டதையும் மறைப்பாங்க. சரி, கெட்டது தான் மறைக்கிறாங்க, நீங்கள் நல்லதையும் மறைக்கணும்னு நீங்கள் கேட்கலாம். வேற ஒன்றும் இல்லை. ஒரு தர்மம் செய்கிறோம், ஒரு 4 பேர் நம்ம தெரிஞ்சவங்களுக்கு உதவி செய்கிறோன்னு வச்சுக்கோங்க. அதை வெளிப்படையாக சொல்ல முடியுமா? நம்ம சொன்னோம்னா என்ன ஆகும்? அவர்களுக்கு ஒரு நெருடல் உண்டாகும். அதை என்ன மறைக்கக்கூடிய சூழ்நிலை
ஏற்படுகிறது. அதே மாதிரி ஒரு கெட்டது பண்ணிட்டு தெரியாம பண்ணிட்டு அதை வெளிப்படையா சிலர் சொல்லுவாங்க, பல பேர் சொல்லவும் மாட்டார்கள். எனவே நல்லது கெட்டது எதுவுமே மறைக்கக்கூடிய தன்மை உள்ளது, வெளிப்படையாக தெரியாது, ஓரளவுக்கு தான் தெரியும். ஒரு மனிதனுடைய நல்ல தன்மை கெட்ட தன்மை வெளிப்படையாக தெரிந்தது ஒரு வீதம் என்றால், தெரியாது குறிப்பிட்ட வீதமாகவும் இருக்கலாம். இது பொதுவானதல்ல. இது ஒரு குறிப்பிட்ட மனிதர்களுக்கு பொருந்தும். குறிப்பிட்ட சிலர் 100% நல்லவர்களாகவும் இருக்கலாம். அதுக்காக உலகத்தில் நல்லவனே இல்லையா 100% அப்படின்னு கேட்டுறாதீங்க. 100% நல்லவர்களும் இருக்கிறார்கள், இல்லை என்று சொல்ல முடியாது. இது பொதுப்படியாக சொல்ல முடியாது, குறிப்பிட்டவர்களுக்கு பொருந்தும். இதுதான் நேர் எதிர்மறை. இதுக்கும் மறை என்கின்ற வேதத்திற்கும் என்ன சம்பந்தம்னு நீங்க கேட்கலாம். வேற ஒன்றும் இல்லை. வேதம் என்பது என்னன்னா, இப்போ நம்ம இதிகாசம் சொல்றோம் பார்த்தீங்களா, ராமாயணம் மகாபாரதம், அதனோட ஒரு மூத்த வடிவு தான், நாள்பட்ட வடிவு அல்லது செறிவுபட்ட கருத்துள்ள வடிவு தான் வேதம். எப்படி நான் சொல்றேன் பாருங்க. முதல்ல உருவானது வேதம் தான். ரிக், யஜுர், சாமம், அதர்வனம்ன்றீங்களா 4 வேதம், அதுதான் முதல்ல உருவாச்சு. அதுக்கப்புறம் உபநிடதங்கள், ஆகமங்கள் சொல்றோம் பார்த்தீங்கன்னா, அது 2வது உருவாச்சு. 3வது புராணங்கள், 18 புராணங்கள் வியாசர் எழுதினார் பார்த்தீங்கன்னா, அந்த 18 புராணங்கள். அதுக்கப்புறம் தான் இதிகாசம் என்று ராமாயணம் மகாபாரதம் சொல்றோம் இல்லையா, இதுதான் இதிகாசம் என்று சொல்றது. இது ஏன் இந்த மாதிரி எளிமைப்படுத்தி வச்சிருக்காங்க? வேதத்திலிருந்து இதிகாசத்துக்கு எப்படி எளிமைப்பட்டது? வேற ஒன்றும் இல்லை. இதிகாசம் என்பது வேதத்துடைய எளிமையான வடிவு, அதாவது சிம்பிளிஃபைடு வெர்ஷன் ஆஃப் வேதா இஸ் நத்திங் பட் ராமாயணா அண்ட் மகாபாரதா. ஆங்கிலத்தில் நான் சில சந்தர்ப்பம் பயன்படுத்துகிறேன், மன்னிக்கணும். சில ஆங்கிலம் தெரிந்தவர்களுக்கு புரிந்து கொள்ளலாம். தமிழ் முழுமையாக புரியாதவர்கள் பல நாடுகளிலிருந்து இந்த பதிவினை கேட்கிறார்கள், அவர்களே இதை புரிஞ்சு கொள்ளலாம். அதனால் ஆங்கிலம் கலந்து பேசினால் மன்னிக்கவும். ஆகவே வேதத்துடைய எளிமையான வடிவு தான் என்னது இதிகாசங்கள். ஏன் அந்த மாதிரி வந்தது? அந்த காலத்துல யுகங்கள் 4ஆ பிரிக்கிறாங்க. யுகம் புரியுதா உங்களுக்கு? யுகம்னா ஒரு குறிப்பிட்ட வருட கணக்கிலான எண்ணிக்கை வருடத்தின் தொகுப்பை யுகம் சொல்றோம். புரியுதா உங்களுக்கு? ஒரு யுகம் என்பது இப்ப நடக்கிறது என்ன யுகம்? கலியுகம். இதனோட வருஷம் அளவு எவ்வளவு தெரியுமா உங்களுக்கு? லட்சத்தி சில்லறை வருஷம், 1 லட்சத்துக்கும் மேல. அதாவது வருடங்களின் தொகுப்பை பெருந்தொகுப்பை யுகமாக நாம் சொல்லுவோம். இப்ப நடைபெறது கலியுகம். அப்ப இதுக்கு முன்னாடி உள்ளது துவாபராயுகம், அதுக்கு முன்னாடி உள்ளது கிரேதாயுகம், அதுக்கு முன்னாடி உள்ளது சத்தியயுகம். எப்படி அது வருட தொகுப்பு மாறுதுன்னா, நம்ம கலியுகம் இருக்கிறது இல்லையா, அதை விட 2 பங்கு துவாபராயுகம், அதை விட 2 பங்கு கிரேதாயுகம், அதை விட 2 பங்கு சத்தியயுகம். முதல்ல இருந்து சத்தியயுகம் தான். இது எப்படி பிரிக்கிறாங்கன்னா, அந்த யுகத்தை, அதாவது அறம் என்று சொல்றோம் பார்த்தீங்கன்னா, தர்மம், எத்திக்ஸ், அதனுடைய நிலைத்தன்மை, ஸ்டெபிலிட்டி, அதை வச்சு இந்த யுகங்களை பிரிக்கிறாங்க. சத்தியுகம் சொல்ற பாருங்க, முதல் யுகத்துல அதுல அறம் மிக நிலையாக நல்ல வலிமையோடு இருந்தது, நிலைத்தன்மை அதிகமாக இருந்தது. அதாவது அதுக்கு அதை எப்படி சொல்றாங்கன்னா, அறத்தினுடைய கடவுள் யார் தெரியுமா? அறப்பசு. பசு தான் கடவுள். அறத்துக்கான கடவுள் எது? பசு. அதனுடைய நிலைத்தன்மையை வைத்து சொல்கிறார்கள். சத்திய யுகத்திலே அறப்பசு 4 காலில் நின்றுட்டு இருந்தது, 4 காலில் நிற்குது. அப்ப என்ன அர்த்தம்? நிலைத்தன்மை அதிகமாக இருந்தது. அடுத்து வர்ற கிரேதாயுகத்துல 3 கால்கள் குறைந்து விட்டது, 1 கால். அப்படின்னா நிலைத்தன்மை குறைந்து விட்டது. அதுக்கு அடுத்து வர துவாபராயுகத்துல 2 கால். இப்ப நடைபெறுகிற கலியுகத்துல ஒரே ஒரு காலில் தான் இந்த அறமாகிய பசு, அறப்பசு, அறக்கடவுளாகிய பசு நிற்கிறது. ஆகவே என்ன அர்த்தம்? ஒரு காலில் என்ன நிற்குதுன்னு என்ன அர்த்தம்? அதுக்கு நிலைத்தன்மை இல்லை, தொட்டாவே விழுந்துற மாதிரி இருக்குன்னு அர்த்தம். சத்தியத்துடைய நிலைமை எப்படி இருக்கு பாருங்க, தர்மத்துடைய நிலைமை. இப்போ அப்ப தர்மத்தோட வாழ்றது என்பது மிக கடினமான நேரத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ புரியுதா உங்களுக்கு? நான் ஒரு நகைச்சுவையாக சொல்றேன். சத்தியம் அறப்பசு சாதித்தே தீர்வேன் என்று ஒத்த காலில் நிற்குது அப்படின்னு நான் சில இடத்துல நகைச்சுவையாக சொல்லுவது. நம்ம என்ன ஒருத்தன் நான் இதை சாதித்தே தீருவேன் அப்படின்னு நிலையா என்னன்னா நம்ம என்ன சொல்றோம்? ஏன்டா இதை செய்யணும், ஒத்த காலில் நிற்கணும்னு சொல்றோமா இல்லையா? அதுபோல் அறப்பசு ஒற்றை காலிலே நின்று நான் சாதித்தே நிற்பேன் என்று சொல்லும் வகையாக நாம் நேர்மறையாகவும் எடுத்துக்கொள்ளலாம், எதிர்மறையாகவும் நமக்கு எச்சரிக்கை விடுக்கும் விதமாக நிலைத்தன்மை குறைந்து நிற்கிறது என்பது எடுத்துக்கொள்ளலாம். இதுக்கும் மறைக்கும் என்ன சம்பந்தம்? நான் மறையிலிருந்து நான் என்ன சொன்னேன்? முதல் சத்தியுகத்துல வேதம், அதுக்கடுத்து வர்ற கிரேதாயுகத்திலே என்னது உபநிடதங்கள், ஆகமங்கள், அதுக்கடுத்து வர்ற துவாபராயுகத்திலே பயன்படுத்த புராணம், அதுக்கப்புறம் வர்ற அதாவது மனிதர்கள் புரிந்து கொள்ளும் தன்மை குறைவதற்கேற்ற மாதிரி வேதம் என்னது? அதனுடைய தன்மையை அதனுடைய மாற்றிக்கொண்டது, புரியும் தன்மையை மாற்றிக்கொண்டது. நம்ம புரிந்து கொள்ளும் தன்மை மாற்றிக்கொண்டார்கள்.
இல்லைன்னா என்ன ஆகும்? நம்ம புரிஞ்சுக்க முடியாது. இந்த காலத்துல வேதம் எத்தனை பேர் படிப்பாங்க சொல்லுங்க? 100க்கு ஒருத்தர் 2 பேர் கூட படிக்க மாட்டாங்க. உண்மையை சொல்லப்போனா புராணத்தை புரிஞ்சுக்கிறதுக்கோ அல்லது கேட்பதற்கு கூட இப்போ ஆட்கள் குறைந்து விட்டது. சொல்றதுக்கும் நிறைய பேர் நல்ல மகான்கள், புலவர்கள், பெரும் ஞானம் உள்ளவர்கள்லாம் கூட சிலர் நம்ம இடத்துல இப்பொழுது இல்லை புராணத்தை. அதே மாதிரி புராணத்தை கேட்கறவங்களும் குறைஞ்சிட்டாங்க, படிக்கிறவர்களும் குறைந்து வருகிறார்கள். ஆனா ராமாயணம் மகாபாரதம் பாருங்க, அதான் வேதத்தினுடைய எளிமையான வடிவம். அது ராமாயணம் நம்ம 30 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணோம், அந்த சீரியலை வந்து பார்த்தீங்கன்னா ராமாயணம் அப்பயே நம்ம நிறைய பார்த்துருக்கோம். மகாபாரதமும் நம்ம பார்த்துருக்குறோம். வேதம் அது வேதத்தினுடைய கருத்து தான், உட்கருத்து. அதை பிழிந்து ஒரு சாரமாக, வேதத்தினுடைய சாரமாகத்தை தான் என்ன பண்ணுறாங்க, மகாபாரதம் ராமாயணமாக நமக்கு அளித்திருக்கிறார்கள். இதுக்கும் நேர்மறை எதிர்மறைக்கு என்ன வித்தியாசம்? நான் மிஸ்ர பிரபஞ்சம் சொல்கிறேன். நேர் எதிர் 2 மறையும் கலந்துருக்குன்னு. நம்ம வீட்டில் நம்ம பையன் பசங்க இருக்கிறாங்க, அவங்க ஒரு நல்ல பையன் நல்லா படிக்கிறான், அவனை ஊக்குவிக்கிறது எப்படி சொல்லுவோம்? ஏய் நீ நல்லா அடுத்த தடவை படித்து நல்ல மார்க் எடுத்தீங்கன்னா உனக்கு ஏதாவது ஒரு மடிக்கணினி வாங்கி தரேன் அப்படின்னு சொல்கிறோம். இது நேர்மறை. சரியா படிக்கல அப்படின்னு வச்சுங்க, என்னதான் சொன்னாலும் கேட்க மாட்டான் அப்படின்னு என்ன சொல்கிறோம் நம்ம? நீ சரியா படிக்கலாம் பள்ளிக்கூடத்தை விட்டு தங்க வச்சிருவேன்னு சொல்கிறோம். உண்டா இல்லையா? கல்லூரியிலேருந்து நிற்க வச்சிருவேன், வீட்டுக்கு கூட்டி வந்துடுவேன், வேற விதமான வேலையில் செய்கிற மாதிரி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இது எதிர்மறை. வேற ஒன்றும் இல்லை, நோக்கம் ஒன்று தான், படிக்க வைக்கிறது தான் நோக்கம். ஆனால் சொல்கிற விதம் இது நேர்மறை எதிர்மறை. ஏன்? அந்த ஆட்களை பொறுத்து நம்ம சொல்ல வேண்டியது. நேர்மறையான ஆட்களை நேர்மறையான மொழி மூலமாக நாம் விளங்க வைக்கிறோம், எதிர்மறையான ஆட்களை எதிர்மறையான மொழி மூலமாக நாம் விளங்க வைக்கிறோம். இதுதான் வித்தியாசம். இதுக்கும் இதிகாசமும் ராமாயண மகாபாரதத்துக்கு என்ன சம்பந்தம்னா வேற ஒன்றும் இல்லை. மகாபாரதம் எதிர்மறையானது, ராமாயணம் நேர்மறையானது. ராமாயணம் மகாபாரதம் எந்த குலத்தை, அந்த குடும்பத்தை சேர்ந்தது தெரியுமா உங்களுக்கு? மகாபாரதம் வந்து சந்திர குலத்தை சேர்ந்தது, ராமாயணம் சூரிய குலம். சந்திரனே பார்த்தீங்கன்னா இயல்பா சிறு கரை இருக்கிற மாதிரி வரும், கரைகள் நிறைந்ததாக இருக்கும், எதிர்மறையாக தெரியும். சந்திரனை பாருங்க, ஒரு நிழல் கரை அது படிந்ததாக தெரியும். இந்த மகாபாரதம் என்றது நிழல் கரை படிந்ததாக இருக்கும். அதே மாதிரி ராமாயணம் பாருங்க, சூரிய வம்சம் சேர்ந்தது, சூரிய வம்சம் தெளிவானது, பிரகாசமானது, அது நேர்மறையானதாக இருக்கும். அதில் வர பாத்திரம் கூட பாருங்களேன் நேர்மறை வச்சிருப்பாங்க. இந்த மகாபாரதத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பதவிக்கு ஆசைப்படுற மாதிரி இருக்கும். எல்லாமே கௌரவர்கள் பாண்டவர்கள்லாம் பதவிக்கு ஆசைப்பட்டு சண்டையிட்டுக் கொள்வார்கள், போரிட்டுக் கொள்வார்கள். ஆனால் ராமாயணத்தை பொறுத்த வரைக்கும் பதவியே வேண்டாம் என்று சொல்லிவிட்டு ராமன் என்ன பண்ணுறான், தந்தை தாயின் சொல்லை கேட்டு உடனே காட்டுக்கு போக தனது பயணத்தை மேற்கொண்டுட்டான். எனக்கு பதவியே வேண்டாம் என்கின்ற நிலைமைக்கு அவன் வந்துட்டான். அதே போல குகன் என்ற பாத்திரம் உண்டு. முதல் வந்த சகோதரனான குகன், அந்த சம்படவ குலத்தை சேர்ந்தவரான மீனவர் குலத்தை சேர்ந்தவர். அவர் கூட என்ன சொல்றார், ராமன் காட்டுக்கு போற வழியில கொஞ்ச நாள் கூட தங்கியிருக்காரு. அதாவது மீனவர் குலத்தை சேர்ந்தவர், படகு வச்சிருந்தார், படகை வச்சு அவரு தொழில் செஞ்சு வந்தார் கங்கா ஆற்றுக்கரையில. அவருக்கு ராமனோட தங்குற ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அப்ப தங்கிட்டு மறுநாள் திரும்பி என்ன சொல்றாரு, அதாவது அந்த கங்கை கரை பகுதிக்கு அவர் ராஜா. அந்த குகன் பெறவர் வேடுவர் தோட்டத்தோடு இருப்பார், நீங்க பார்த்துருப்பீங்க. இதுல நிறைய தொடர்களில் கூட வருது, ராமாயண தொடரில். அப்ப என்ன சொல்லுவான், இன்னலின் இருக்கை நோக்கி தீர்கிறேன் ஆனதைய செய்கிறேன் அடிமை என்றான். இன்னலின் இருக்கை நோக்கி தீர்கிறேன் ஆனதைய செய்கிறேன் அடிமை என்றான். யாரு? குகன் ராமகிட்ட என்ன சொல்றான், நான் போய் எங்க குலத்துக்கு ராஜாவா இருப்பதை விட உங்களுக்கு பணிவிடை செய்வதை நான் பெரும் பாக்கியமாக நினைக்கிறேன் என்று குகன் கூட சொல்றான். அப்படின்னு அர்த்தம், பதவி விரும்பாதவர்களாக பாத்திரங்கள் இருந்தது. ஒரு சிறு உதாரணத்தை தான் நான் சொல்றேன். ராமனும் சரி அவர்கள் சகோதரர்களும் சரி யாருமே பதவியை விரும்பியவர்கள் அல்ல. அதுக்கு சில நிறைய உதாரணம் இருக்கு, புரியுது உங்களுக்கு? பரதனும் சரி பதவியை ஏற்றுக்காம ராமனோட பாதையை கொண்டு போயிட்டான். அதே மாதிரி ராமன் திரும்பி வருவதற்கு காலதாமதம் ஏற்பட்ட போதும் சரி என்ன பண்ண, சத்ருக்கன் நான் நீங்களே ஏற்காத பதவியை நான் மட்டும் ஏற்பன ராமனோட பதவின்னு சொல்லிட்டு அவனும் ஏற்க மறுத்தான் பதவியை. இது வந்து நேர்மறையான எடுத்துக்காட்டுகள். இதெல்லாம் ராமாயணத்துல நேர்மறையான எடுத்துக்காட்டுகள். லக்ஷ்மணன் என்ன பண்ணான், ராமனோடவே என்ன பண்ணான், போயிட்டான். இவ்வாறாக நேர்மறையாக ராமாயணம் இருக்கிறது. பாத்திரங்கள் எல்லாமே நேர்மறை கருத்துக்களை குணங்களை கொண்டதாக, சகலவித கல்யாண குண விசேஷங்கள் கொண்டவன் தான் ராமன். அது மட்டும் இல்லை, அது மாதிரி பல விசேஷ குணங்களை கொண்டவர்கள் ராமாயண பாத்திரங்கள். ஆனா மகாபாரதத்துல பாருங்க, அவர்கள் கௌரவர்கள் பாண்டவர்கள் பதவி போட்டிக்காக ராஜஸ்வ யாகம் நடத்துறாங்க. அதில் வந்த பொருட்களை வச்சு துரியோதனன் பொறாமப்படுறான். குழந்தையிலேருந்தே சரி, குழந்தை பருவத்திலேருந்தே
காந்தாரி என்ன பண்ணா, குழைய வச்சு தன் இதுவ கர்ப்பத்தை இடிச்சுக்கிட்டா. வந்த நோக்கமே பாருங்க எதிர்மறையாக வருகிறது. ஆனா நேர்மறையா இதுல ராமாயணத்துல கோசலை, கைகேயி எல்லாமே தன் மகனாக நினைக்கிறாங்க ராமாயணத்தை. வெவ்வேறு கூடி 3 மனைவிமார்கள் இருந்தா கூட, கோசலை, கைகேயி, சுமத்திரை இருந்தா கூட, அவர்களுடைய மகன்மார்கள் ஒருவரை ஒருவர் பிறந்த தன் வயிற்றில் பிறந்த தாயாகவும் பாவிக்கிறார்கள். ஒற்றுமையா இருக்கிறாங்க. ஆனா இங்க என்ன நடக்குது மகாபாரதத்துல? ஒருவர்கள் பொறாமைப்பட்டுக் கொள்கிறார்கள். ஒருவரை ஒருவர் குறைத்து மதிப்பிட்டுக் கொள்கிறார்கள். இதுதான் மகாபாரதம். அதே மாதிரி போர் நடக்கிறது கடைசியில. கடைசியில முடிவும் எதிர்மறையாக வந்து முடியும் மாதிரி ஆயிடுச்சு மகாபாரதம் 2மே. ஆகவே நேர் எதிர்மறையாக இதிகாச வேதமாக ராமாயணம் மகாபாரதம் இருக்கிறது என்று சொல்லி அதன் மூலமான கருத்துக்களையும் உங்களுக்கு என்னால் இயன்ற அளவு தெளிவுபடுத்தினேன் என்பதையும் அல்லது தெரியப்படுத்தினேன் என்பதையும் சொல்லிக்கொண்டு இவ்வளவு நேரம் கனிவோடு என்னுடைய பதிவை கேட்டமைக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்றென்றும் உங்களுக்கு நான் கடமைப்பட்டவனாக இருப்பேன் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.